இடைவேளைக்கு பிறகு உங்களையெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் இன்று பல திசைகளில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பார்த்தோன்னா அது ஒரு குழப்பமான நிலைமையில தான் எல்லாருமே இருக்கு. இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தான், உண்மை தான், பிஜேபி தான். என்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி தன்னுடைய திட்டங்களை எண்ணங்களை கால் பதிக்க ஆரம்பித்ததோ அன்றைக்கே தமிழ்நாட்டில் குழப்பங்களை செய்வதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இதில் 2026 முக்கியமான நம்பர் இது. இந்த 2026 எப்படியாவது ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடணும், ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். தமிழ்நாடு ஒரு தனித்தீவாக இருக்கிறது. இவர்களுடைய கருத்துக்களுக்கு எதிராக இருக்கிறது, எதிர்மறையானது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி உள்துறை அமைச்சர் இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது, அந்த பிரச்சனைலாம் கண்டுக்க அவருக்கு நேரம் இல்லை, அது கவனிக்க நேரம் இல்லை. பாகிஸ்தான் கூட சண்டைக்கு போனாங்க, சண்டைக்கு போகிறேன்னு அறிவித்தாங்க. ட்ரம்ப் என்ன சொன்னார், நான் தான் போகிறேன் நிறுத்துனேன்னு சொல்லி அவர் 1 மாதம் ஆச்சு. அந்த 1 மாதத்தில் இவர் மோடி அப்படியே மௌனம் விரதம் இருந்துட்டு நேற்று பார்த்து நான் தான் பேசி பாகிஸ்தான் போகிறத நிறுத்தினேன் அப்படின்னாரு. உடனே அடுத்த வினாடியை பார்த்தோம்னா அங்கே இருந்துக்கிட்டு இல்லை நான் தான் நிறுத்தினுங்கிறார். அமெரிக்காவுடைய அதிபர் அவர், இந்தியாவுடைய பிரதமர் அவர். இதில் யார் சொல்கிறது உண்மை, இல்லை 2 பேருமே பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறலாம் நம்ம பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கோம். நம்ம இந்தியா ஒரு வலிமையான இந்தியாவாக உருவாக்குவதற்கு சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு பல நல்ல தலைவர்கள்லாம் இருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைச்சிட்டு வந்தாங்க. மதசார்பற்ற நாடு, விவசாயத்துக்கு முன்னுரிமை, 3வதாக கல்விக்கு முன்னுரிமை, தொழிற்சாலைகள் அமைப்பது, நீர் சேமிப்பு, நீர் மேலாண்மை, இப்படிலாம் வடிவமைச்சிக்கிட்டே வந்தாங்க. அந்த வடிவமைப்பு இன்றைக்கி இந்த 11 வருஷத்தில் தகர்ந்து போயிடுச்சுன்னே சொல்லுவோம். எதை பற்றி இவங்க நினைக்கிறதே இல்லை. இந்தியாவில் மக்கள் எவன் சாப்பிட்டா என்ன, எவன் வீடு இல்லைன்னா என்ன, எவன் வெள்ளத்தில் போனால் நமக்கு என்ன, இப்படிங்கிற கண்ணிருந்தும் குருடராய் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த டைப்பில் இந்த ஒன்றிய அரசு இருந்துகிட்ருக்கு. சொல்லி தப்பு இல்லை. காரணம் அப்படின்னா அவங்களுக்கு மக்கள் மீது எந்த விதமான ஒரு அபிப்பிராயம் கிடையாது. அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுலாம் சும்மா வாய் வார்த்தை மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு கொள்கையுடைய கட்சி தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட ஒரு குழந்தை அது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ 2 பேருடைய கால்லேருந்து தான் நிற்கிது. ஒரு கால் நகர்ந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். சரி வாங்க மேட்ருக்கு போவோம். என்ன மேட்ரு? இந்த முருகன் மேட்ரு தான். எல் முருகனா வேல் முருகனாலாம் கேட்காதீங்க. நம்ம தமிழ் கடவுள் முருகன், அவருக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு. ஆமாம், கந்தர் சஷ்டி யாரும் படிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. யார் சொன்னா அப்படின்னு படிக்கக்கூடாதுன்னு சொன்னவன் யார்? அன்றைக்கி யூடியூப்பில் ஒருத்தன் சொன்னான். சரி, அதான் யூடியூப்பில் சொன்னவனா கைது பண்ணி உள்ளே போட்டு கிடக்குறான். பிரச்சனை மதவாதத்தை இங்கே பரப்பக்கூடாது, எதுக்குமே எதிரான ஒரு துவேஷ மனப்பான்மை யாருக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டுடைய கொள்கை. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. சரி, இந்த ஆட்சியில் என்ன நடக்குது? அறநிலைத்துறை. அறநிலைத்துறைங்கிறது ஒன்று உருவாக்குனது எந்த இயக்கம் தெரியுமா? திராவிட இயக்கம். அதை உருவாக்குனவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது யாரும் மறந்துடக்கூடாது. சரி, அறநிலைத்துறையில்னு உருவாக்கப்பட்டு என்ன சொன்னார்னா, அப்புறம் இந்துங்கிற வார்த்தையை சேர்த்துனார். அவர் தான் சேர்த்துனார். இந்துங்கிற வார்த்தை எப்படி எடுத்துக்கொள்வது? வெள்ளைக்காரன் போகிறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ மதம்னா அதுக்கு இயேசு இருக்கார், பைபிள் இருக்குது. மதத்துக்கு இது குரான் இருக்குது. ஆனால் இந்துக்களுக்குன்னு ஒன்றும் இல்லையே. இவங்களெல்லாம் என்ன நம்ம சொல்கிறது? இவங்கெல்லாம் பல மொழி பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1000 கடவுள் இருக்காங்க. கடவுளுக்குள் கடவுள், ஜாதிக்குள் ஜாதி, ஆண்டான் அடிமை, இதெல்லாம் உருவாக்கியவர்கள் இந்த கைபர் கணவாய் வந்த
வழித்தொண்டல் தான் இவங்க. போராட்டத்துக்காக பாடுபட்ட வீரர்களை ஒவ்வொரு ஊர்லேயும் இந்தியா முழுவதும் காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள். ஏதோ வெள்ளைக்காரன் அப்பப்போ மக்கள்கிட்ட சீன் காமிக்கணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் சுதந்திரத்துக்கு போகிறாருன்னு தேசிய கொடி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க குருநாதர்லாம் இருக்காங்கள்ல, சாவக்கர், அந்த ஆளை பிடிச்சி அந்தமான் சிலையில் போட்டாங்களாம். உடனே அவன் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு. அந்த மன்னிப்பு என்கின்ற வார்த்தை இவங்களுக்கு தாரக மந்திரம். தமிழ்நாட்டில் கோர்ட்டில் கூட நிறைய எதிரொலிக்குது. தெரியாமல் செஞ்சுவிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. தெரியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. வடக்கையும் அப்படி தான். வடக்க வந்து அந்த நீதிபதியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நீதி எப்படி பரிமாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் முழு விவரம் நமக்கு தெரியல. ஏதோ 1, 2 சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது நடந்தால் வரும். மற்ற செய்திகள்லாம் இருட்டடிப்பு செய்யப்படுது, நமக்கு தெரியல. இன்றைய சூழ்நிலையில் எதுக்கெடுத்தாலும் நம்ம நீதிமன்றங்களை நாட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கோம். இந்த முருகனும் முருகப்பத்தர்கள்னு சொல்கிற வேஷம் போடுறவங்களும் நீதிமன்றத்துக்கு தான் போயிருக்காங்க. சரி, நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கே வரேன். அப்புறம் இந்த 2வதாக இதை பேசிக்கலாம். முதல்ல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்து அறநிலைத்துறை என்ற ஒரு இலாக்கா உருவாக்கி கண்ணப்பன் அவர்களை அமைச்சராக. இன்னொரு ஞாபகத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய சூழல்களில் இருக்கோம். திருச்செந்தூரில் முருகன் இருக்கார். அவர் கையில் இருந்த வைர விலை காணாமல் போயிடுச்சு. அது கேட்டு நீதி கேட்டு நெடும்பயணம் போனது யார்? பிஜேபிக்காரங்களா, வாஜ்பாயா, இல்லை அத்வானியா? இல்லவே இல்லையே. கலைஞர் அவர்கள் தான் மதுரையிலேருந்து நீதி கேட்டு நெடும்பயணம்னு போனார். ஐயா, திருச்செந்தூர் முருகன் கையில் இருந்த அந்த வைரவேல் எங்கே அப்படின்னு போனார். அவர் என்ன முருகனுக்கு வந்து முருகன் வந்து கலைஞருக்கு தாத்தாவா, பெரியப்பனா, சித்தப்பனா? அதெல்லாம் இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள், தமிழ் கடவுள் முருகன். அங்கே ஒரு கொள்ளை நடந்திருக்கு. அது காரணமானவங்களை கண்டுபிடிக்கணும், வேலை கண்டுபிடிக்கணும்னு போனாங்க. காலெல்லாம் குப்பிடிச்சு போச்சு. நீதி கட்டு நெடும்பயணம் போனாங்க. இதையெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கணும். இப்போ நடத்துகிற இந்த முருகன் மாநாடு வந்து பக்தர்களாக நடத்த போகிறதா எனக்கு தெரியல. ஏன்னா பக்தர்கள் வந்து தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போகிறாங்க, பங்குனி உத்தரத்துக்கு போகிறாங்க. கிருத்திக்கு தவறாமல் முருகன் கோயிலுக்கு போகக்கூடியவர்கள் நம்ம தமிழர்கள். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் சரி, காலையில் புறப்பட்டு போயிட்டு கரெக்டாக அவங்க வேலையை பார்க்க 9 மணி 10 மணிக்கு ஊருக்கு வந்துடுறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க, முருகனையும் பார்த்துட்டாங்க, வேலைக்கும் போகிறாங்க. ஆனால் அந்த முருகப்பத்தெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. வேலை வெட்டி இல்லாத அந்த பசங்க முருகப்பத்தங்கிற போர்வையில் என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, வட மாநிலங்களில் இப்படி தான் ராமரை வச்சு ஒரு ரத யாத்திரை நடத்தினாங்க. கலவரங்கள் வெடித்தது. பாபர் மசூதி இடித்தாங்க. இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டி முடித்தாங்க. ராமர் கோயில் கட்டுவது தான் எங்களுடைய லட்சியம். இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கான். ஒரு வேளை சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க 70 கோடிங்கிறான், 60 கோடிங்கிறாங்க. அவங்களையெல்லாம் கண்டெடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்போ இல்லை உணவோ கொடுப்பதற்கு இந்த வக்கில்லாத இந்த மோடி அரசு ராமர் கோயில் கட்டுவது தான் எங்களுடைய வேலைங்கிறதுனால எத்தனை பிரச்சனைகள், எவ்வளோ சங்கடங்கள், மக்களுக்கு எத்தனை தொல்லைகள். இதையெல்லாம் தாண்டி தான் அங்கே ராமர் கோயில் கட்டப்பட்டது. ராமர் வந்து என்ன பண்ணினார்? அயோத்தியில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அயோத்தியுடைய பாராளுமன்ற தொகுதியில் பிஜேபியுடைய வேட்பாளரை தோற்கடிக்கப்பட்டார். ராமர் பிறந்த ராம ஜென்மபூமியில் மண்ணை கவியது. அங்கே வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சிங்கம், அவர் தான் ஜெயிச்சார். சமாஜ்வாடி கட்சி தோழர் தான் ஜெயிச்சார், வெற்றி பெற்றார். இன்றைக்கி வந்து மோடிக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்காரு. ராமர் அங்கே உன்னை கை விட்டுட்டார். இங்கே முருகன் உன்னையெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். இதுக்கு ஒரு உதாரணமே இருக்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு வேலையோ உங்கள் கட்சி அந்த முருகன் அந்த பாஜக தலைவராக இருந்தார்ல, புறப்பட்டார், நான் வந்து வேல் யாத்திரை போகிறேன் அப்படின்னு கையில் வேலை வச்சுக்கிட்டு போனார். எந்த மக்கள் உன்னை போய் திரும்பி பார்த்தான்? எந்த முருகப்பத்தர் வந்து உன்னை வரவேற்றான்? ஜீப்பில் புறப்பட்டார், போயிட்டார். இவங்க வேலையை பொய்களை பரப்புவது, வதந்திகளை பரப்புவது,
கலவரங்களை தூண்டும் சூழ்நிலையை உருவாக்குவது, இல்லைன்னா கலவரங்களை தூண்டி விட்டு இவர்கள் குளிர் காய்வது, இதற்கெல்லாம் தமிழ்நாட்டில் இடமில்லை. இது பெரியார் மண். மீண்டும் சொல்லுவான், நீ பெரியார் மண்ணாவே உனக்கு கோபம் வரும். அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், தந்தை பெரியார் மண், பகுத்தறிவு மண். முருகனுடைய கந்தர் சஷ்டிலேயோ இல்லை கந்தர் கவசத்திலேயோ கூட வரும், பகுத்தறிவாளன் முருகனே அப்படின்லாம் வரும். முருகனே ஒரு பகுத்தறிவாளர். முதல்ல அதை நீ தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இங்கே ஏதாவது வாலாட்ட நினச்ச, கடவுள் பெயரால் மதங்கள் பெயரால் ஏதாவது கலவரம் செய்ய நினைத்தாய், மக்கள் பார்த்துக்கொள்வார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.